السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் தியாகத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. தியாகத்தில் வளர்ந்த இஸ்லாம் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருப்போம். ஆனால் தியாகம் என்பது மக்கள் மத்தியில் சுருங்கி போய் இருக்கிறது. தியாகத்தை தவிர்த்து வஞ்சமும் சூதுகளும் மலிந்து போய் மக்கள் மத்தியில் புகுந்து போய் இருக்கிறது. தியாகம் என்றாலே என்ன என்பதை சொல்ற அளவுக்கு ஒரு கேள்விக்குறியாகவும் கணிசமான மக்கள் மத்தியில் அது திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. தியாகம் செய்ததினால்தான் இந்த மார்க்கத்தை நாம் சுவைத்திருக்கிறோம். அது இந்த அளவுக்கு நம் மத்தியில் வந்திருக்கிறது. அன்றைய சத்திய சகாபாக்கள், நல்லடியார்கள், அவர்கள் நபிமார்களிடமிருந்து கொண்டு இதை கடத்தி செல்லவில்லை என்றால் நமக்கு வந்திருக்கிறது. அப்போ அல்லாஹ் எப்படி சுட்டி காட்டுகிறான் என்றால், நபிமார்கள், நல்லடியார்கள் இவர்கள் எல்லாம் தியாகம் செய்யக்கூடிய ஒரு மக்களாக திகழ்ந்தார்கள். அதை நான் அதிகமாக விரும்புகிறேன். விரும்புறது மாத்திரம் இல்லை, அதிகமான பரிசுகளை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஊக்கப்படுத்துகிறான். எப்படியெல்லாம் அவன் வசனங்கள் மூலியமாக நமக்கு போதனையை தருகிறான் என்பதை நாம் ஒரு அளவு அறிய இருக்கிறோம். அல்லாஹ் கூறுகிறான், இன்னமல் முஃமினீன, நம்பிக்கை கொண்ட மக்களே, இன்னல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட பிறகு நீங்க எப்படி இருக்கணும்? அல்லாஹ் எதை நம்புறான்? நம்ம எதை நம்புகிறோம்? அல்லாஹ் சொல்லுகிறான், பில்லாஹி ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்க நம்பிட்டீங்க. சும்மலம் எர்த்தாபு, அதில் நீங்க சந்தேகம் கொள்ளக்கூடாது. அதுல முனையளவு சந்தேகம் வரக்கூடாது, சலசலப்பு சஞ்சலம் வரக்கூடாது. இருக்குமோ, அல்லாஹ் இருக்கிறான் என்று அந்த உறுதியான நம்பிக்கை வந்தால் எந்த அளவுக்கு ஒருவன் இருப்பானோ அதை அல்லாஹ் நமக்கு விவரித்து காட்டுகிறான். எப்படி காட்டுகிறான்? வஜாகது, நீங்கள் எப்பொழுது சந்தேகம் கொள்ளாமல் அதில் திருப்தி கொண்டு விட்டீர்களோ அப்ப நீங்கள் எதற்கு தெரியுமா தயாராகணும்? வஜாகது அன்ஃபுஸிஹிம், நீங்கள் ஜிஹாது செய்ய. ஜிஹாத் என்றால் பல அர்த்தம். அல்லாஹ் அதை விளக்குகிறான். அம்வாலிஹிம், உங்கள் பொருளாதாரத்தை கொண்டு நீங்கள் தியாகம் செய்ய தயாராகி கொள்ளுங்கள். அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதை, அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணிக்க வாங்க. உலாயிக ஹுமுஸ் சாதிகூன், அவர்களே உண்மையாளர்கள். உண்மையாளர்கள் என்றால் அதற்கு விளக்கம் என்ன தெரியுமா? தியாகம் செய்தீர்களா? ஜிஹாது செய்தீர்களா? ஜிஹாது என்றால் தேவைப்பட்டால் இன்றைக்கு மக்கள் செய்கிறார்களே பாலஸ்தீனத்தில், தன் நாட்டை பாதுகாக்குவதற்கு, தன்னை பாதுகாக்குவதற்கு, தன் பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு வகை தேவைப்பட்டால். இல்லை என்றால் இன்னும் வகை இருக்க, வேற பாதையே இல்லையா? அல்லாஹ் இந்த ஒன்று மட்டும் தான் வச்சிருக்கிறானா? அல்லாஹ்வின் அழைப்பு பணி இருக்கிறது, உதவிகள் இருக்கிறது, பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் வாரி வழங்கக்கூடியது இருக்கிறது. அதெல்லாம் அல்லாஹ்வின் பாதை இல்லையா? அதுக்கு அல்லாஹ் சிலாகித்து சொல்கிறான், அவர்கள் தான் உலாயிக்க ஹுமுஸ் சாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள், பியூரானவர்கள். மற்றவர்கள் எல்லாம் கலப்படம் நிறைந்து இருக்கிறது. கலப்படம் இருக்குல்ல, கலப்படம் கொள்ளக்கூடாது என்பதை முஃப்லிஹூன், தூய்மையான மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு பாறை சாட்டுகிறான். இந்த வழியில வாங்க. 5 கடமையோடு நீங்கள் கடந்து செல்லக்கூடிய மக்களாக இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு கூறுகிறான். அதுபோக கூறுகிறான், வமை யுதியுல்லாஹு வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலை நம்பிட்டீங்க. ஆமா, அது ஒரு நம்பிக்கை சார்ந்தது தானே, உள்ளத்தில் எடுத்துக்கொள்வது தானே, நடைமுறைப்படுத்துவது அல்ல. நடைமுறைப்படுத்துறதுன்னா ஒரு தியாகம் செய்து வெளியே வரமாட்டான், வாய் அளவில் சொல்லிக்கிறான்ல. முனாஃபிகன் கூட சொன்னான், முனாஃபிகன் அல்லாஹ் ரசூலை நம்பியிருப்பேன் அப்படி என்று சொல்லக்கூடியது. அதை நம்பிட்டீங்களா?
எப்படி தெரியுமா நீங்க இருக்கணும்? உலாயிக்க மஅல்லதீன அன்அமஹு அலைஹிம், அவர்களுக்கு அல்லாஹ் நல்லதை நாடுகிறான். அப்படிப்பட்டவர்கள் உண்மையாக சொல்லக்கூடியவர்கள் எங்கே இருப்பார்கள் என்றால் மினன் நபீன, நபிமார்களுடன் இருப்பார்கள், வ சித்திகூன, உண்மையாளர்களுடன் இருப்பார்கள், வ சுகதாயி, தியாகிகளுடன் இருப்பார்கள், வல் சாலிஹின், நல்லோர்களுடன் இருப்பார்கள். அப்படி சொல்லக்கூடியவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இருப்பிடம் எங்க? இப்படிப்பட்டவர்களோடு இருப்பார்கள். உலாயிக்க ரஃபீகா, அவர்கள்தான் உயர்ந்த அற்புதமான தோழர்கள், அழகான வடிவம், ஹுஸ்னு, அப்படிப்பட்ட இடத்தில் இருப்பார்கள். தியாகம் செய்யக்கூடியவர்கள், நல்மக்கள். இந்த நல்மக்கள் வரிசையில் அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதோடு நிறுத்தவில்லை. வஸாலிக ஃபதுலு மினல்லாஹி வ கஃபா பில்லாஹி அலீமா, அவர்களுடைய வார்த்தை என்னவாக தெரியுமான் இருக்கும்? அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிந்து விட்டான், அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன் என்று ஒரு கூற்றாக அவர்களின் கூற்று இருக்கும், அந்த நல்லடியார்களின் கூற்று. அல்லாஹ் அப்படி நமக்கு விவரித்து காட்டுகிறான். அப்ப ஏகமாக நம்ம அதிகமாக எப்படி இருக்கிறோம்? ஐபெரும் கடமையோட கடந்து செல்லக்கூடிய மக்களாக தான் அதிகமாக நாம இருக்கிறோம். 5 கடமை, அந்த 5 கடமையை விட்டு அப்படியே போயிடுறோம். மற்ற பணிகள் எல்லாம் நமக்கு சுமத்தப்படவில்லையா, நமக்கு வழங்கப்படவில்லையா? அப்ப அதை நம்ம என்ன செய்யணும்? கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த தியாகம் இல்லை என்றால் இன்னைக்கு ஹதீஸ் கிரதயங்கள் கூட நம்ம கையில் தவழ்ந்திருக்காத. அந்த தியாகங்கள் எல்லாம் செய்தாங்களே, ஒவ்வொரு செய்தியையும் கேட்பதற்கு பல கிலோமீட்டர்கள் அலைந்து திரிந்தார்களே. அப்போ அவங்கள்ட்ட அந்த அர்ப்பணிப்பு இருந்தது. இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த அர்ப்பணிப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப சொற்பம், குறைவான மக்கள்கிட்ட. அதிகமான மக்கள்கிட்ட நிச்சயமாக இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நிலைமைகள். உலக லௌகீகத்தை நோக்கி போகக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதை கவனத்தில் வைக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் ஒரு விவரிக்கிறான் பாருங்க. உலகத்தை தான் நோக்கி போற, இங்க வா, உனக்கு ஒரு வசனத்தை வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ இஸ்தரா, நான் ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? மினல் மூமினீன அன்ஃபுஸிஹிம் வ அம்வாலிஹிம் பி அன்னல்லாஹ ஜன்னதம், உங்களுடைய உயிரை நான் பகரமாக எடுத்துக்கொண்டேன். அது என்ன வியாபாரம்? இஸ்தரானா விலைக்கு வாங்குறது, கொடுக்கிறது. இஸ்தரா 2 இதுக்கும் பயன்படுத்தி கொள்வாங்க. உங்களை நான் இஸ்தரா வியாபாரம் மூலியமாக விலைக்கு வாங்கிக்கிட்டேன். ஆனால் அதற்கு பகரம் உங்களுக்கு என்ன தெரியுமா? ஜன்னா, சொர்க்கம். நானே ஒரு வியாபாரத்தை சொல்கிறேன், வா, உனக்கு வியாபாரமாக சொன்னாதான் உனக்கு புரியும். அதனால் அடுத்த ஒரு வியாபாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு ஜன்னத்துக்கு பகரமாக உங்களை நான் விலைக்கு வாங்கி கொண்டேன். விலைக்கு வாங்கி கொண்டேன்னா நான் சொன்னதெல்லாம் நீ செய்யணும். உனக்கு பகரம் என்ன? சொர்க்கம். யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போரிடணும், தேவைப்பட்டால் போரிடணும். போரிடக்கூடிய மக்கள் இருப்பார்கள். அதுபோக யுகாத்திலூன வாதா, அவர்கள் கொல்லப்படவும் செய்வார்கள், கொல்லவும் செய்வார்கள். தியாகத்து போச்சல அல்லாஹ்வின் நல்லடியார்கள் பிறர் என்ன செய்வாங்க? கொல்லவும் செய்வாங்க. சண்டன் அவங்களும் நல்லடியார்கள் என்ன செய்வாங்க? கொள்வார்கள். அப்படி கொல்லக்கூடியவர்களுக்கு அலைக்க ஹக்கா, அதில் நான் விதியாக்கி இருக்கிறேன். என்ன தெரியுமா ஹக்க? நான் விதியாக்கினது என்னவென்றால் ஃபீ தௌராத் வல் இன்ஜீல வல் குர்ஆன். ஒன்று புதுசாக உங்களுக்கு நான் சொல்லலை, இந்த குர்ஆனை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு மட்டும் சொல்லவில்லை, இதற்கு முன்னால் பின்பற்றினார்களே தவராத், இன்ஜீல், அவர்களுக்கும் இதில் நாம் விதியாக்கி இருக்கிறோம். அதை தான் உங்களுக்கும் விதியாக்கி இருக்கேன். புதுசா ஒன்று விதியாக்கல, இதுதான் விதி அப்படின்னு பழசையும் அல்லாஹ் என்ன செய்றான்? சீர்தூக்கி காட்டுறான். புதுசு இல்லை, உனக்கு மட்டும் சொல்லவில்லை, உங்களுக்கு மட்டும் நான் விதியாக்கவில்லை, கடந்து வந்த சமுதாயம் அனைவருக்கும் விதியாக்கப்பட்ட ஒன்றை உங்களுக்கும் விதியாக்கி இருக்கிறேன். அதனால் பழைய வேதத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான்? நமக்கு சுட்டி காட்டுகிறான். அதுபோக வாக்குறுதிகளை நீங்கள் கடைபிடியுங்கள், ஒப்பந்தத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். வயுக்கும் உள்ள தீனபி அன்னமஹு ஃபி தாலிகல் ஃபௌசுல் அதீம், அதுவே மகத்தான வெற்றி, அதுவே மகத்தான வியாபாரம். 9வது சூறால 113வது வசனம். இதுவே ஒரு வியாபாரம். இதை கடைபிடித்தா ஒரு வியாபார ட்ரிக்ஸில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? வல் திஜாரா வல் இஸ்தரா 2 வார்த்தையை பயன்படுத்துகிறான். இது இந்த ஒரு கோணத்தில் சொல்லி மனிதனை அந்த நிலைக்கு கொண்டு வரான். இந்த மாதிரி ஒரு விளக்கம் சொல்லணும்ல, உனக்கு பிடித்ததே ஒரு வியாபாரம் தானே, காசு பணம் பொருளக்கூடியது, இங்கே இது ஒரு வியாபாரம், ஓடியா இதையும் நீ செய் என்று அல்லாஹ் தியாகத்திற்கு செம்மையாக ஒரு பாதை போட்டு நமக்கு காட்டுகிறான். இப்படியாவது உன்னை நீ என்ன செய்ய? சீர்தூக்கி உன்னை நீ திருத்திக் கொள். நான் உன்னை சும்மா தரல, உனக்கு ஒரு நிரந்தர வாழ்க்கையை தர்றேன்.
அற்புதமான வாழ்க்கையை தரேன், இதை நீ அல்லாஹ்வுக்காக செய், வெறுங்கையோட உன்னை நான் அனுப்பவில்லை என்று அல்லாஹ் என்ன செய்றான், வாக்குறுதியை நமக்கு தருகிறான். புதுசாக உங்களுக்கும் தரவில்லை, முன் சென்றவர்களுக்கும் நான் கொடுத்திருக்கிறேன். நபிமார்கள் எத்தனையோ போர்களை செய்திருக்கிறார்கள், அவர்களுடன் சேர்ந்து நல்லடியார்களும் அந்த போரை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் போர் புரிந்தது எப்படி தெரியுமா? கசீரா, அதிகமான போர்கள் புரிந்திருக்கிறார்கள். 1, 2, 5, 10 எல்லாம் கிடையாது. கசீரான தாறுமாறான அப்படி போர் புரிந்தவர்கள் என்ன தெரியுமா ஆகல? ஃபமா வகனு லிமா அசாபகும், அந்த துன்பத்திற்காக அவர்கள் தளர்ந்து விடவில்லை, பயந்து விடவில்லை. ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் தொடர்ந்து போரிட்டார்கள். வமா சாவு வமா இஸ்தகானு, அதில் உறுதியாக நின்றார்கள், கவலைப்படவும் இல்லை, தளர்ந்து விடவில்லை, குனிந்து விடவில்லை, அப்படி கம்பீரமாக நின்றார்கள். சந்தர்ப்பவாதிகளாக என்ன செய்யல, நேரத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கு மாறிக்கொள்கிறார்கள் பச்சோந்தி போல், அந்த மாதிரி இல்லை. எந்த சந்தர்ப்பம் வந்தால் உறுதியாக நிற்பேன், யாருக்கும் அஞ்சி கூனி குறுகிவிட மாட்டேன், அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். வல்லாஹு யுஹிப்பு சாபிரின், இப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை உள்ளவர்களை அல்லாஹு ஹிப்பு, நேசிக்கிறான். இப்படிதான் நேசிக்கிறான். இப்படிப்பட்ட தியாகிகளையும், இப்படிப்பட்ட அஞ்சாமல் தளராமல் நின்றார்களே, அப்படிப்பட்டவர்களை நான் நேசிக்கிறேன் என்று அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து அந்த நல்லடியார்களும் போர் புரிந்தார்கள், தியாகங்கள் செய்தார்கள் என்று அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறான். அவர்களுடைய பின்விளைவையும், அதற்காக அவர்கள் எந்த ஒரு அச்சமும் கொள்ளவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் கூறுகிறான் பாருங்க, உங்களை நான் ஒரு வேதனையிலிருந்து காப்பாற்றட்டுமா? வேதனை இருக்கிற வேதனையிலே மறுமை தான், உள்ள போட்டால் நிரந்தர தண்டனை தான். அது அல்லாஹ் கூறுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, ஹல் அதுல்லக்கும் ஃபீ திஜாரத்தன், அதில் வியாபாரத்தை அல்லாஹ் சொல்கிறான். தியாகம் செய்பவருக்கு 2 வகை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒன்று கடந்து சென்ற வரலாறு, இன்னொன்று என்றால் புரியும் வகையில் வியாபாரம். திஜாரத்து வஹிபூனக்கும் மின் அதாபின் அலீம், உங்களுக்கு ஒரு அழகான வியாபாரத்தை சொல்லி காட்டுகிறேன், அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய துன்புறுத்தும் வேதனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். அது என்ன தெரியுமா? அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் நம்ப வேண்டும். அது ஒரு வியாபாரம். எத்தனாவது சூறால? 61வது சூறால 10, 11, 12 வருஷம் போல படிச்சு பார்த்துக்கலாம். எப்படிப்பட்ட வியாபாரத்தை அல்லாஹ் ஊக்குவிக்கிறேன்னா, இங்க வா, அல்லாஹ்வை ரசூலையும் தூமினு பில்லாஹி வ ரசூலஹி வ துஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், இவ்வளவு வியாபாரம். இன்னொரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அல்லாஹ்வை நம்ப வேண்டும், தூதரை நம்ப வேண்டும், அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் போரிட வேண்டும். அது மாத்திரம் போதாது, பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும் தாலிக்கும் கைருள்ளக்கும் இன்குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்து கொண்டால் இதுவே உங்களுக்கு சிறந்தது. எது சிறந்தது? பொருளாதாரத்தை அள்ளி செலவிடுவது சிறந்தது. எங்க வந்தாலும் அல்லாஹ் அந்த அம்வாலிங்கிறத சேர்த்துறான். அதோட சேர்த்து பொருளாதாரத்தை நீங்கள் செலவிடுங்க அல்லாஹ்வின் பாதையில். ஒவ்வொருக்கும் எவ்வளவோ விஷயங்கள் சிக்கலில் வருவாங்க, அதில் உங்களை தூக்கி விடுவதற்கு நீங்கள் போராடுங்கள். அது கூட அல்லாஹ்வின் பாதை தானே. திக்கற்றவர்களுக்கும், நாடோடிகளுக்கும், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கும், உறவினர்களுக்கும் அதெல்லாம் தூக்கி விடுங்க. அது அல்லாஹ்வுடைய பாதை தானே. உனக்கு தான் உயிரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம், அதை விட்டுருங்க. அடுத்த படிக்கு வாங்க, தியாகம் செய்கிறதுக்கு. நம்ம தொழுகை, நோன்பு எல்லாம் தன்னளவில் முடித்து கொள்ளக்கூடிய ஒரு சருத்தாக அமைந்து கொள்வது அல்லாஹ் அதுக்கு கூலி கொடுப்பான். அது தனி விஷயம். அடுத்த தியாகத்துக்கு என்ன வந்த? அது உன்னுடைய ஓன் யூஸ்ல, பர்சனல் தானே. தொழுதியா என்றால் அது பல பேர் செய்யாமல் இருக்கிறாங்க. அதை ஒரு ஓரத்தை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நீங்கள் அல்லாஹ்வை உறுதியாக நம்பினா இப்படி நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு மேற்கோளை காட்டி சொல்கிறான். அப்போ அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், அதுவே உங்களுக்கு சிறந்தது. உயிர்களையும் அறப்போர்களையும் நீங்கள் செய்யுங்கள், பொருளாதாரத்தை அள்ளி வழங்குங்கள். அடுத்த நிலையும் அல்லாஹ் விலைக்கு சொல்லணும் அல்லவா? உங்களுடைய பொருளாதாரத்துக்கு கேள்விகள் இருக்குது அல்லவா? அல்லாஹ்விடம் கேட்பான்ல, நான் தானே உனக்கு தந்திருக்கேன், 2 பேருக்கு தரக்கூடிய பொருளாதாரத்தை 10 பேருக்கு சேர்த்து தந்திருக்கிறேன்னு, கணக்கில்லாமல் தந்து விட்டானா கேட்பான். அப்போ அல்லாஹ் இப்படி ஒரு வியாபாரத்தை சுட்டி காட்டுகிறான். வேதனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு. வேதனைன்னா வறுமை வேதனை, அடி தட்டி மிதி, என்றென்றும் லாயமுது ஃபீகா வலாயகிய, என்றென்று நிரந்தரமாக வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். அப்படிப்பட்ட இடத்தில் தன்னை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் என்றால்
இந்த மாதிரி வழிமுறைகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் வழிவகுத்து தருகிறான். நம்ம அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் வியாபாரத்தோடு சேர்க்கிறான். உங்களுக்கு இது ஒரு வியாபாரம், அல்லாஹ்வின் பாதையை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வும் நமக்கு கூறுகிறான். அது மாத்திரம் கூறாமல் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸையும் கூறுகிறான். என்ன செய்கிறான்? யக்ஃபிர்லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பேன். வெறும் அது விளக்கணும்ல, உங்கள் பாவங்களை மன்னிப்பேன். ஜன்னாத்து தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், உங்களுக்கு சொர்க்க சோலைகளை வழங்குவேன். உங்களுக்கு கீழே ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும். மசாக்கீன தையிபாத்தும், தூய்மையான குடியிருப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் மட்டும் தூய்மையா நம்ம கொடுத்துறோம். அப்ப நம்ம தூய்மையான வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு பிரதிபலன் காட்டணும் அல்லவா? சும்மா ஒண்ணு நம்மளோட உடலையே. அப்போ தூய்மையானதை உங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன். வாதினி தாலிக்கல் ஃபௌசுல் அதீம், அதுவே மகத்தான வெற்றி. வெற்றினால என்னது? இதுதான் வெற்றி. அல்லாஹ் கூறுகிறான், வ உக்ரா வ துஹிப்பூன வ நஸ்ர், அல்லாஹ்வின் உதவியும் அருகாமையில் தான் இருக்கிறது. உங்களை அப்படியே கைவிட்ட மாட்டான். உதவியும் இருக்கு. உங்களை சோதிச்சுட்டே இருப்போம்னா உதவி உங்க அருகாமையில் தான் இருக்கிறது, கைவிட்டு விட மாட்டான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? வெற்றியும் இருக்கிறது. வபஸ்ஸிரில் மூமினீன், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த நற்செய்தியை நீங்கள் கூறிவிடுங்கள், உங்களை விரும்பின கைவிட்டு விட மாட்டேன் என்று என்ன செய்யறான்? அல்லாஹ் 61 சூறால 10 ஆரம்பிச்சு வந்துகிட்டே இருக்கு, ஒரு 15 வசனம் வரைக்கும். அப்ப இந்த ஒரு வாக்குறுதியை அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் வாக்குறுதி மீறுவானா? நிச்சயமாக என்ன செய்வான்? அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவான். அப்படியே ஒன்று கேட்டது கிடைக்கவில்லை என்றால் அது ஒரு நன்மைக்கு, வேற ஒன்று அல்லாஹ் நமக்கு என்ன செய்திருப்பான்? சித்தப்படுத்தி தயார்படுத்தி வைத்திருப்பான். கேட்டது கிடைக்கலன்னா அல்லாஹ் தானே அறிவான். இது நமக்கு தரவில்லை என்றால் இன்னொரு வழி அல்லாஹ் வச்சிருக்கான், இதுல ஏதோ ஒரு கேடு இருக்கலாம் என்பதை என்ன செய்யணும்? அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வோ இந்த 2வது சூறால 177 ஒரு வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு மொத்தமாக சொல்லிடலாம். எப்படி சொல்கிறான் என்றால், அன்னைக்கு இருந்த நம் மக்கள் ஹரத்தை, நம்ம கௌபாவை, கிபிலாவை அங்கே நோக்கி தொழுவோம். அப்போது மதினா வந்ததுக்கு அப்புறம் கிபிலத்தைன்னு அங்கே வச்சுருப்பாங்க 2 இடம், ஒரு பள்ளிவாசல். கிபிலத்தைன்னா 2 திசை. அப்போது இந்த திசை நம்ம அக்ஸாவை நோக்கி, பைத்துல் முகத்தஸை நோக்கி ஒரு 16 மாதங்கள் தொழுத உடனே மறுபடி திசை கிபிலா அங்கே மாறிடும். உடனே அந்த மக்கள் கேட்பாங்க, அப்போ நன்மைகள் என்ன ஆகுறது? நம்ம நன்மைகள் செய்தோமா இந்த மாதம், அதை நோக்கி தொழுதோமா, அந்த நன்மை கிடைச்சிருமான்னு சொன்னதும் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அதற்கு கிடைக்குங்கிறதோட நிறுத்தாம அப்படியான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நீல ஒரு பட்டியல் வசனத்தை அல்லாஹ் தந்துடுறான். அதில் நமக்கு ஏகமான ஒரு படிப்பினையை சேர்த்து தந்துடுறான். எப்படி தருகிறான் என்றால், லைசல் பிர்ன நன்மை, அந்த வல்லு, உங்கள் மூஞ்சியை, முகத்தை, உஜூஹக்கும் கிபலல் மஸ்ரிகி வல் மக்ரிப், கிழக்குக்கும் மேற்குக்கும் உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்கிறேன்னா தொழுகையை தான் சொல்றான்ல. அங்கதான் அது மட்டும்தான் நீங்கள் நன்மை என்று கருதி கொண்டீர்களா? அதுவும் நன்மை தான். கேள்விக்குறியோட கேட்கிறோம், அது மட்டும்தான் நன்மையா? அது இல்லை, இன்னும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. அதுபோக வலாக்கின் வஹிர்ரல் ஆமன பில்லாஹி, பிர்ருல் ஆமன பில்லாஹி, நன்மை செய்றீங்க, அல்லாஹ்வை நம்புகிறீர்கள், வல் யௌமில் ஆகிரி, இறுதி நாளை நம்புகிறீர்கள், வல் மலாயிக்கத்தி, மலக்குமாரை நம்பணும், வல் கிதாபி, வேதங்கள் அனைத்தையும் நம்பணும், வன் நபீன, நபிமார்கள் அனைத்தையும் நம்பணும். இதெல்லாம் நம்ம அறிந்து வைத்த ஒன்று. ஆத்தல் மால, நீங்கள் பொருளாதாரத்தை கொடுக்கணும், அலா ஹுப்பிஹி, மனமோர்ந்து கொடுக்கணும். சில மனசுல ஒரு சஞ்சலம் வரக்கூடாது, அந்த அழுகிற தன்மை வரக்கூடாது. கொடுத்தா தூக்கி கொடுத்துடணும் அல்லாஹ்வின் பாதையில். அப்படிப்பட்ட மக்கள் அல்லாஹ்வுடைய முகத்துக்கு தானே கொடுக்குறோம். நீங்கள் எப்படி கொடுக்கணுமா? மாலை கொடுங்கன்னு அல்லாஹ் கூறாம ஹுப்பிஹி, நீங்கள் மனமோர்ந்து கொடுங்கள். அதில் நீங்கள் எந்த ஒரு இதை வைத்துக் கொள்ளாதீர்கள். அடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பட்டியல், வல் குர்பா வல் யதாமி வல் மசாகின் வல் சபீலில்லா, அதாவது நெருக்கமானவர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் நாடோடிகளுக்கும் கொடுங்க. நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம். சாயிலின, ஏசகம் கேட்கக்கூடியவர்களுக்கும், அடிமைகளை விடுதலை செய்யக்கூடியவர்களுக்கும். அடிமை அந்த அளவுக்கு இப்போ இல்லை, இருந்தாலும் காப்பாற்றி கூட விடலாம். ஒருத்தன் எக்கச்சக்கமாக மாட்டியிருப்பான், ஏதாவது ஒரு மூளையில் போய் துட்டு கொடுத்து, அந்த மாதிரி கூட இப்போ கூட இருக்குது. செங்கல் சூளையில் மொத்தமாக துட்டு கொடுத்து அடிமையாக வாங்கி வச்சுக்கிடுவான். அடிமை சம்பளம் கொடுப்போம், ஆனால் அடிமை பல வருஷங்களுக்கு. அந்த மாதிரி சின்ன அந்த கால அடிமை இல்லாமல் இந்த காலத்தில் என்ன செய்கிறான்? இந்த நவீன காலத்துலையும் பிடிச்சி உள்ளே வைக்கிறானோ, அது ஒரு அடிமைத்தன்மை தான். பெரிய கேட்டுக்குள்ளெல்லாம் போட்டு மாட்டிக்கிடுவானோ. நம்ம மதுராந்தங்கள் உள்ளெல்லாம் போனோன்னா இரும்பு தொழிற்சாலை இருக்கும், அங்கெல்லாம் தொகையை கொடுத்து அடிமை சாசனங்கள் இருக்குது, குறைய சம்பளம் கொடுப்பான், அந்த அட்வான்ஸ் வாங்கிக்கிடுவான்.
அட்வான்ஸ் கொடுத்து ஆளை என்ன செஞ்சிருவான்னா தரதரம் இழுத்துட்டு வந்துடுவோம் ஆசை வார்த்தை காட்டி பலவீனத்தை பயன்படுத்தி அப்படிலாம் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அடிமையை மீட்டுறது வாக்காமு சலாத்த வாத்து சக்காத்த மறுபடியும் அல்லா ஜக்காத்தைகளை கொண்டு வரோம் அதே வரிசையில் அங்கேயே மாலை கொடுங்கன்ட்டான். அப்போ தொழுகை நிலநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் மூஃபூன உடன்படிக்கையை வாக்குறுதியை கொடுத்தால் அதை நீங்கள் என்ன செய்யுங்க கடைப்பிடியுங்கள் என்று இதுவரைக்கும் நம்ம அறிந்து வைத்த ஒன்றை சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான் வஸ்ஸாபிரீன சகிப்புத்தன்மையை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள். அதுபோக துன்பத்திலையும் துயரத்திலையும் போர்க்காலங்களிலையும் பசி பட்டினியிலே நீங்க என்ன செய்யுங்க சகிப்புத்தன்மையை தியாகத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். பொறுமைத்தன்மையை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள். அவர்கள்தான் உலாயிக்கமா அல்லதீனவ சதகு அவர்கள்தான் உண்மையாளர்கள். இப்படி நடக்கக்கூடியவர்கள் தான் உண்மையாளர்கள். வதாலிக்கல் உலாயிக்கஹுமுல் முத்தகூன் இவர்கள் தான் இரையச்சம் உடையவர்கள். ரெண்டு தன்மையை அல்லாஹ் சொல்றான். சதகுங்கிறான் இவர்கள் தான் உண்மையாளர்கள். அப்ப இது தியாகத்தின் அடிப்படையில் தானே துன்பம் துயரம் எல்லாத்தையும் வந்து சூழும் பசி பட்னி வந்து சூழும் போர்க்காலம் வந்தால் பயமும் வேடித்தனமும் அவனை வந்து ஆட்கொள்ளும் போவாத உயிர் வேறும் உயிர் போன குடும்பத்தை யார் பாதுகாக்கா ஒரு கேஸ் போட்டு உன்னை உள்ள தள்ளிவிட்டா என்னத்துக்கு ஆகிறது என்று அச்ச உணர்வை கொடுத்து அவர்களை ஓரங்கட்டுவார்கள். வறுமையை காட்டி பயன்படுத்துவார்கள். எந்த காரணத்தை கொண்டும் நன்மை செய்வதை விட்டு விலகிவிடக்கூடாது. அவர்கள்தான் உண்மையாளர்கள். அவர்கள்தான் இரையச்சம் உடையவர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யலாம் ஒரு நீண்ட ஒரு பட்டியலை நமக்கு தருகிறார். இந்த அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளும். இதெல்லாம் தியாகம் தானே. தியாக அர்ப்பணிப்பு இல்லாமல் இருக்கலாமா சகோதரர்களே? தியாகத்திற்கு அர்த்தம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு மணப்பெண்ணை பேசினா கூட என்ன கிடைக்கும், அங்கே என்ன லாபம் கிடைக்கும், ஒரு லாபத்தையே மேற்கோள் பார்க்கிறார்கள். நல்லவனா நல்ல சாலியானவர்களா அப்படிங்கிற ஒரு தருவாயெல்லாம் 4வது இடத்துக்கு தள்ளி விட்டுறாங்க. பொருளாதாரம் இருக்கா, நீ தியாகம் செய்ய வேண்டாமா? பொருளாதாரங்கிறது தேவைதான், இந்த உலகத்தில் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றுதான். ஆனால் அதுதான் அளவுகோலா? அது மட்டும்தான் மைய பொருளா? அதை மட்டும்தான் மெய்ப்பொருளாக நாம் பார்ப்போமா? மற்ற தன்மைகளுக்கு வரணும் சகோதரர்களே. நல்லவர்களா, தியாகம் செய்யக்கூடியவர்களா, அவர்களை நாம் அந்த எண்ணம் நமக்கு வரணும். ஆதாய நோக்கம் மட்டுமே அடிப்படையாக கொண்டு நாம் செய்யக்கூடாது காரியங்களை என்பதை கவனத்தில். அப்படியே அந்த ஒரு ஜெனரேஷனே உருவாகும். எவ்வளோ தவறான முன்மாதிரி. அப்படி ஒரு கூட்டம் உருவாகிவிட்டால், அப்படி ஒரு கூட்டம் உருவாகலாமா? ஆடு மாடு கூட்டத்திற்கு சமம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அதை என்ன செய்யணும், அதிகமாக நாம் செய்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபி வரலாறுல இப்ராஹிம் நபிக்கு சொல்லக்கூடிய, இப்ராஹிம் நபி மக்களுக்கு வலியுறுத்தக்கூடிய, இப்ராஹிம் நபி உம்மத் தானே, அதை தானே பின்பற்றவே அல்லாஹ் சொல்கிறான், நபியையே பின்பற்ற சொல்கிறான்ல. அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை பாருங்கள். மொத்தமாக அல்லாஹ் உள்ள மடக்கியப்பான். எப்படி தெரியுமா இருக்கணும்? அல்லாஹ் கூறுகிறான், குல் இப்ராஹிம் நபி கூறியதை எடுத்துரைக்கிறான். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால், இன்ன சலாத்தி வனுஸ்கி, நுஸ்கினா வணக்க வழிபாடு எல்லாமே உள்ள வந்துடும். நோன்பு தொழுகை திக்ரு எல்லாமே என்னது அதுக்குள்ளே அடங்கிவிடும். அவர் எப்படி இருந்தார் என்றால், தொழுகையை பேணினார், வணக்க வழிபாடு அனைத்தையும் பேணினார். ஓ மஹியா ஓ மமாத்தி, வாழ்வும் மரணமே யாருக்கு? லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்காக அனைத்தையும் நான் அர்ப்பணம் செய்கிறேன். மஹியா மமாத்துனா எல்லாமே முடிந்து விட்டது. அதில் இதுதான் தியாகம். இப்படி தியாகிகளாக நம்மில் எத்தனை பேர் இருப்போம் சொல்ல முடியுமா? ரொம்ப குறை. அப்ப அனைத்தையும் அவர் தியாகம் செய்தார். லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தோர் இறைவனுக்காக தியாகம் செய்வார். அது மாத்திரம் இல்லை, லா ஷரீக லஹ், அவர் இணைக்கற்பிறவர் இருக்கவில்லை. இணைக்கற்பிப்பு இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்காக அந்த இக்லாஸோட, அந்த முஃப்லிஸின் அந்த தூய்மையோட நாம செய்யணும். வதாலிக்க உமிர்த்து வான அவ்வளுல் முஸ்லிமீன், இதை செய்யக்கூடிய முஸ்லிம் கட்டுப்பட்டவன், அதில் முதல் ஆளாக நான் இருப்பேன். முதல் ஆளாக வரணும். நான் தான் அவ்வல் என்று அவ்வல் கலிமாவை மட்டும் நாவினால் மொழிந்தால் போதாது. செயல் நடவடிக்கையில் இந்த அறப்போரில் அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக மூமின்கள் இருக்க வேண்டும். அந்த தன்மை வர வேண்டும். அதுதானே இப்ராஹிம் நபி சுட்டி காட்டுகிறாங்க. அதுதான் அல்லாஹ் நமக்கு எடுத்து உரைக்கிறான் என்பதை என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்யணும். பெருமைக்காகவும் வெட்டி பந்தாக்காகவும் செய்திடக்கூடாது.
ஏனென்றால் ஒரு ஹதீஸ் மூலியமாக ஒரு இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வள்ளல் வருகிறார், ஒரு காரி, பெரிய காரி மட்டும் இல்லை, திலாவத்து மட்டும் இல்லை, ஆலிமுல், பெரிய ஆலிம், அதாவது எடுத்துரைக்கக்கூடியவர் வள்ளல் வருகிறார். சபீல் இல்லை, அல்லாவின் பாதையில் உயிர் தியாகி நாம் அறிந்து வைத்த நபிமொழி அதிகமானவர்களுக்கு அறியும். அப்போ 3 பேர், வாரி வழங்கும் வள்ளல், உயிர் தியாகி, காரி. காரி மாத்திரம் இல்லை, மிகப்பெரிய ஆலிம், எடுத்துரைக்கக்கூடியவர். 3 பேரை மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்பான். அந்த 3 பேரும் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? ஒவ்வொருவரையும் கேட்பான், வள்ளலாக இருந்தாயா? ஆமா, என்னை போற்றி புகழணும் என்பதற்காக தான் இதை வாரி வழங்கினேன். அப்ப இவரை இழுத்து கொண்டு நரகத்தில் போடு. மிக நீண்ட நெடிய ஹதீஸ். அதோடைய இறுதி முடிவு இதுதான். உயிர் தியாகம் தான் இருக்கிறதுலே பெரிய தியாகம். அவர் எதுக்கு தியாகம் அப்படி கூட செய்வாங்க போல இருக்கு. என்ன உயிர் தியாகம் பண்ணுவது? யாருக்காக செய்தாய்? இல்லை இல்லை, அல்லாவுக்காக செய்தியா? இல்லை, விளம்பரத்துக்காக செய்தேன், பெருமைக்காக செய்தேன், இழுத்து கொண்டு போய் சேரு. அப்போ உயிர் தியாகிக்கு அதே நிலைமை, வள்ளல், வாரி வழங்கும் வள்ளல், அவருக்கும் அதே நிலைமை. ஆலிமுல், பெரிய ஆலிம், ப்ளஸ் திலாவத், அவர் என்னது? யாருக்காக நீ பயான் செய்தாய்? யாருக்காக பல அடுக்கு மொழிகளில் பேசினாய்? யாருக்காக இந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாம் மனனம் செய்து பேசினாய்? எல்லாம் யாருக்காக? எனக்காகத்தான். நானும் ஒரு ஆளா உலகத்தில் நிற்கணும்ல, பெருமைக்காக. இழுத்து கொண்டு போய் சேரு, அதான நோக்கம். 3 பேரையும் நரக படுகொலியில் தள்ளப்படுவார்கள். இது வந்துடக்கூடாது. தியாகத்தில் என்ன வந்துடக்கூடாது? அல்லாவை விட்டு போட்டு உலக ஆதாயத்துக்கு அல்ல விரும்பாலும் உலகத்தில் உனக்கு எல்லாம் கிடைச்சிட்ட என்று மறுமையில் பதில் கூறப்படும். அப்படிப்பட்ட மக்களாக ஆகிவிடக்கூடாது. தூய்மையாக அல்லாவுக்காக செய்யக்கூடிய அந்த மனநிலை என்ன செய்யணும்? வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவான் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது சமீப காலம் மாற்றம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டு காலமாகவே தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு ஏமாற்று நிலை என்னவென்றால், அதாவது ஆசை வார்த்தை, பேராசை வார்த்தைகளை காட்டி மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி கொள்வார்கள். உதாரணத்துக்கு ஒரு இதை சொல்கிறேன். நிறைய தொழில் இருக்கு, நிறைய பேர் அறிந்து வைத்திருப்பார்கள், ஏமாந்து இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தில் ஒருத்தனாவது ஏமாந்து இருப்பாங்க. அந்த அளவுக்கு பிரபலியமான ஏமாற்றங்கள் என்னவென்றால், ஒரு 2000 எனக்கு தெரிஞ்சு ஒரு 2010 இது உதயமாயிட்டு போய் பார்க்கவும் போயிருக்கோம். அதாவது உங்கள்கிட்ட அது குறிப்பாக வெளிநாட்டுக்காரங்களை தான் புரி வைப்பாங்க. ஏன்னா அவனுக்கு தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய நிலைமை அங்கே என்னன்னே தெரியாது. அவன் பாட்டில் தினார்களையும் ரியால்களையும் வாங்கி என்ன செய்வான்? அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பான். நல்ல வளமாகவும் நாக்கு பலத்தோட நல்ல நம்பிக்கை ஊட்டுற மாதிரி பேசிட்டேன்னு சொன்னா அவன் விழுந்துருவான். ஆனால் 2 வகை இருக்கு. நெசமாவே ஏமாறுறது இருக்கு, அவன் திட்டம் போட்டு ஏமாத்துற வகை இருக்கு. ஆனால் இதில் பாயிண்ட் என்னன்னா, பேராசை உனக்கு தேவையா? அதான் இப்போ விஷயத்துக்கு வந்துடுறான். இப்போ இந்த பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் 10 லட்சம் 20 லட்சம் நிறைய பணம் சேமித்து வைத்திருப்பார்கள். வச்சோன்னா இவங்களை பிடித்து நீங்கள் ஒரு 10 லட்சம் கொடுங்க, உங்களுக்கு மாதம் லட்சத்துக்கு 2000, 5000, 10,000லாம் இருக்குது. இதில் 10,000ங்கிறது ஒரு பிஸ்னஸ். 10,000 எப்படிங்க தர முடியும் அப்படிங்கிறது ஒருத்தன் என்ன தெரியுமா செய்வான்? அதெல்லாம் பொய்யுங்க, 5000 கொடுப்போம். என்ன எங்கள் கம்பெனி நாணயம் ஒருத்தன் 1 கோடி இறங்கி வேணும் 3000 அப்படின்ட்டுவோம். ஆக மொத்தம் ஒரு லாப பேசிக் லட்சத்துக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தோன்னா அதற்கு உண்டான ஒரு 20,000 ஒரு தொகை என்ன சேர்ந்துடும்? வீடு தேடி கவரில் வச்சு வந்துடும். அதுபோக ஒரு சுடுகாடு மாதிரி இடம் இருக்கும் பைபாஸில். ஒவ்வொரு மாவட்டம், கன்னியாகுமரியில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் இருக்கும். இது ஒரு ஏமாற்றம். அந்த இடத்துல அந்த பெட்ரோல் பங்கு பக்கத்தில் நைஸாக ஸ்கூல் கட்டுற மாதிரி பில்டப்லாம் காட்டி இடத்தெல்லாம் காட்டி ஏமாற்றக்கூடாதுல்ல. சுடுகாடு பக்கத்தில் காட்டி இடத்தையாவது கொடுத்துடணும். இடம் ரொம்ப தள்ளுபோன இடம், உள்ளே போய் கொடுத்துருவாங்க. அது எப்படி ஆசை வார்த்தை காட்டுவாங்க என்றால், உங்களுக்கு பணம் கொடுக்குறீங்களா, இந்த பணம் மாதம் மாதம் தந்துடுவோம், இந்த தொகை நிற்கிதுல அதுக்கு நீங்கள் இடத்த வாங்கிக்கிறலாம், இல்லைன்னா நாங்கள் தொகையை ரிட்டர்ன் தந்துடுவோம். எப்படி? 2 கணக்கு பேசி இது ஒரு ஏமாற்று. இந்த ஏமாத்துல என்ன தெரியுமா செய்யறாங்க? நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச நண்பர்களே ஏமாந்து 10 மாதம் துட்டை கொடுத்து விட்டு மொத்தத்தில் என்ன செய்வான்? அதோட நிறுத்திடுவான். ஒன்று ஆட்டையை போட்டு ஊரை விட்டு ஓடி போன கேஸெல்லாம் இருக்குது. மச்சினம் கொடுத்து மச்சான் ஏமாத்திட்டு போன கதைலாம் இருக்கு. மச்சினம் கொடுத்து மச்சான் பல லட்சங்களை மச்சான் தானே கொடுத்து, ஏன்னா கப்பல் பிஸ்னஸ்ன்னு சொல்லி பழைய கப்பல் வாங்குறேன்னு சொல்லி அவரும் ஏமாற வாய்ப்பு இருக்கு. நான் என்ன கேட்குறேன், ஒரே கேள்வி தான், உனக்கு தேவையா?
நீ உழைச்சி சம்பாதிக்கிறல்ல, மாதம் மாதம் சம்பளம் வருது, அந்த துட்டை பிஸ்னஸில் போடு. நீயே ஒரு பிஸ்னஸில் போட்டு ஒரு வியாபாரி மாதிரி சம்பாதித்துக்கொள். ஏன் உனக்கு காலரில் அழகுப்படாமல் இப்படி ஒரு துட்டு வரணும் ஏன் யோசிக்கிற? சரி, அது ஒரு வியாபாரம் சொன்னால் லாபமும் வரும், கண்டிப்பாக நஷ்டமும் வரும். தொடர்ச்சியாக ஒரே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. வட்டி தொழில் வேணால் வரும். அது அப்போ இது என்னது? வட்டி. வட்டி தானே ஃபிக்ஸடாக பேசுவான். அப்போ இதில் ஒரு வட்டியும் இருக்குது. இதை செய்து தொன்று தொட்டு என்ன செய்கிறாங்க? ஏமாந்த வண்ணங்கள் இருக்குது. மருத்துவத்துறையில ஏமாத்துவாங்க. அந்த மாதிரி ஹெர்பல்னு ஒன்று பேரே சொல்கிறேன். ஆனால் அது எப்படின்னா இருக்குது. என்ன தெரியுமா செய்வாங்க? மருந்தை கொடுத்துக்கிட்டே இருக்கச்சில் உங்களுக்கு மருந்து இருக்குது, அந்த டானிக் மாதிரி ஜூஸ் மாதிரி கொடுப்போம். 1 லட்ச ரூபா நீங்கள் கெட்டுங்க, இதை சாப்பிட்டீங்கன்னா குணம் கிடைச்சிடும். அந்த 1 லட்ச ரூபாய் வாங்குறதுக்கு இப்படி ஒவ்வொரு துறையிலையும், மெழுகுபத்தி துறையை கூட விட்டு வைக்கல, அந்த மிஷினையும் பொருளையும் கொடுப்பான். அது வரைக்கும் அழகாக பேசுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கதை முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு மெழுகுபத்தியில் டிசைன் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி அந்த போன ரூபா முடிஞ்சு போச்சு. அது சின்ன அமௌண்ட்டு, மன வைத்தறிச்சல் வராது. பெரிய தொகையை கொடுத்தா லட்சக்கணக்கில். அப்படி இன்னைக்கு சமீபத்தில் யூடியூப்பில் பேசக்கூடிய உலமா பெருமக்கள் சில பேர் அவங்களும் ஏமாற்றுவாங்க. பல கோடி அள்ளிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி நகைக்கடை இப்படி நீங்கள் கொண்டு போய்க்கிறீங்க. நகைக்கடை, பஸ்ஸு, ட்ராவல்ஸு, தொகையை கொடுங்க, உங்களுக்கு நான் தர்றேன் அப்படிங்கிறத ரொம்ப லாபகமாக தேனி சொட்ட சொட்ட அழகாக பேசின உடனே விழுந்துடுறாங்க. விழுந்தா அந்த பணம் போயிருது, சேர்த்து வச்ச பணம். அவன் தூக்கம் வருமா? எவ்வளோ ரூபா, பல லட்சங்கள் ஏமாந்துருக்காங்க. என்னுடைய உறவினர்களே இந்த ரியல் எஸ்டேட்டில் தெரிஞ்சவங்க 20 லட்ச ரூபா கொடுத்துட்டு வரைக்கும் வரல. 20 லட்ச ரூபா கொடுத்து வரல. இடம் தர்றேன். இடம் எங்கே? அது சுடுகாடுக்கு சமம். உள்ள தள்ளி அந்த இடத்துக்கு 20 லட்ச ரூபா ஒருத்தே கிடையாது. அதுக்கெல்லாம் 20 லட்ச ரூபாய் ஒரு மளிகை கடையில் போட்டுடலாம். எவ்வளவோ தொழில் இருக்குது. தொழிலில் போடல, சும்மா வச்சுக்க துட்ட. இல்லைன்னா ஏழை பாலைக்கு வாரி கொடு, அது வராது இல்ல. ஆமாம், அந்த துட்டையும் கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஏமாந்தாலாம் யாரும் கேட்டால் பெரிய படுகொலைகிற அறிவாளி. வளர்ந்துட்டு கொட்டை போட்டவரெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? ஏமாத்திட்டாங்க. ஒரு பைசா கொடுக்க மாட்டான், அவ்வளோ சிந்திப்பான். பணத்தாசை உள்ளவங்களும் இந்த பேராசையை ஊட்டினா கூட கொஞ்சம் அந்த பல லட்சங்களை பெருக்கிக் கொள்வதற்கு பொத்துன்னு விழுந்துருவோம். ஏழை விட மாட்டேன்ல, ஏன்னா அவன்கிட்ட தான் காசே கிடையாது, அவன் எங்கே விடா. நம்ம இப்படிப்பட்டவங்களை ஏமாற்றி விடுகிறார்கள். அப்போ தாடியும் தொப்பியும் அளவுகோல் இல்லை. யார் வேணாலும் பொருளாதாரத்தை என்ன செய்வாங்க? நெசமாகவும் ஏமாற்றுவார்கள், விதிவசமாகவும் ஏமாற வாய்ப்பு இருக்கு. ஆனால் நின்று பேசுவான். எங்கே போகும்போது பணம்? நான் ஓடிவிட்டேன், நான் ஊரை விட்டு, எனக்கு அட்ரஸ் இல்லையா, குடும்பம் இல்லையா, நான் உங்களோட தானே இருக்கிறேங்குமா. வந்தவொடனே தருவாங்க. இப்படி 1 மாதம் ஓடிட்டு இருப்போம். முடியலைன்னா ராத்திரியோட ராத்திரியா பெட்டியை கட்டிடுவோம். நாம் கேட்கக்கூடிய ஒரே அறிவுரை ஒன்று தான். இதே மாதிரி இன்னும் வருவாங்க. உங்களுக்கு பொருளாதாரம் இருக்குது, அதற்கு ஜக்காத்தை கொடுத்துருங்க, கொடுத்துட்டு ஒரு வியாபாரத்தில் போடுங்க. ஜக்காத்து கொடுக்குறானா இல்லையாங்கிறது தெரியல, அதை வேற மறந்துடுவான் அந்த பணத்தில். இதில் தொகை கிடைக்குன்னு சொல்லி கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள். சரி, வியாபாரம் இருக்குதுங்க, லட்சக்கணக்கான வியாபாரங்கள் குவிந்து கிடக்குது. ஏன் அழுக்கப்படாமல் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற? அப்போ இந்த பேராசைக்கு ஏன் மயங்குற? பேராசையான வார்த்தையை ஓட்டுனா மயங்குவியா? இத்தனை ஓடித்தா, இத்தனை லட்சம் இப்படி பிஸ்னஸில் போடுறேன்னு சொல்லி அப்படி தேனாக பேசினா விழுந்துடுறானே மனுஷன். பொம்பளையும் விழுந்துடுறான். பொம்பளையும் காரணம். அவன் ஆம்பளை இல்லாத வீட்டில் பொம்பளை அழகாக என்ன செய்துடுறான்? அந்த வசுவாசில் அழகாக தள்ளிடுறான். ஏன்னா இவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, இவன் ஊரில் பேர் வாங்கினவனை தான் பிடிப்பான். ஓரளவுக்கு அவன் துட்டு வெறி பிடிச்சவனா இருப்பான். பல வருஷங்கள் உள்ளுக்குள்ளே தேக்கி வச்சிருப்பான். அந்த வெறியெல்லாம் என்ன செய்யறான்? மக்கள்கிட்ட அறுவடை சேர்ந்து சம்பாதிச்சுட்டு போயிடுறான். நம்பியவர்கள் எல்லாம் நட்டாத்தில் இருக்கிறாங்க. பணம் யார் தாலியை வேணாலும் அடுத்து என்ன செய்யலாம்? சம்பாதிக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கவனமாக இருக்கணும். அப்புறம் இந்த பணத்துக்கு அவனி போலீஸ் ஸ்டேஷன் கூட போக முடியாது. அவனை எழுதி போட்டான், குறிப்பிட்ட லட்சத்துக்கு இங்கே இந்த பக்கமே வந்துடாதுன்னு. பல கோடி அடித்தவனே வெளிநாட்டில் இருக்கிறான், ஓடிலாம் தூக்கிட்டு. அப்படி எப்படி? பணத்துக்கு பெரிய சட்டம் வேற இல்லை. அது பல மில்லியன் கோடி அடிக்கணும். பல மக்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனை முட்டுக்கை இடணும். அப்போ தான் அவருக்கு சரிதான், இது பாவம் அப்படின்னு நினைப்போம். 10 பேர்லாம் போய் நின்று எடுக்க மாட்டாங்க. எதை வச்சியா கொடுத்த? கேட்க நியாயம் தானே? ப்ரூஃப் என்ன இருக்குது? வீடியோவாக எடுக்க முடியும். சரி, வீடியோ ப்ரூஃப் எடுத்தாலும் அது பத்துமா? அப்போ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ரூபாய்க்கு இருக்கு. கிரிமினல் வழக்கு தான் போலீஸ் தலையிடுவார்கள். இது பொருளாதார சம்பந்தப்பட்டது, சிவில். நீங்கள் உங்களுக்குள்ள குறிப்பீங்க, ஒரு நாள் வரும் தான் சொல்லுவோம். பிடிக்கக்கூடிய வழக்கு இருக்கு. பல கோடிகள் போனால் தான் அது உறுத்தல் வரும். 100 கோடி, இப்போ 98 கோடிங்கிறாங்க சில பேர் இந்த யூடியூபில் பேசக்கூடியவர்கள். இன்னொரு விஷயம், ஜமாத்தை சார்ந்தவர்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் ஜமாத்தில் ஒரு சில கட்ட பஞ்சாயத்து நடத்துவாங்க. அவங்க வேணால் சேர்ந்துக்கிடுவாங்க. அஃபீஷியலாக நல்ல முறையில் இருக்கிறவங்க ஏன்னா இந்த மாதிரி சீட்டிங் நடந்ததுன்னு சொல்லி இண்டிவிஜுவலாக பேசுகிறவங்கள நம்பக்கூடாது. பின்னணி என்ன ஒன்றுமே இல்லையே, ஜமாத்தே உனக்கு அறிவிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இண்டிவிஜுவல் நபர்களை
குறிப்பாக நம்பவே கூடாது. ஜமாத்துக்காரங்க செய்ய மாட்டாங்க, சங்கம் வச்சா ஏமாத்துவான், அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஜமாத்து அழிஞ்சு போயிடும், அதனால அதுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. நீ தப்பு பண்ணிட்டா மொத்த ஜமாத்து மாட்டிக்கிறேன். அப்போ இண்டிவிஜுவல் நபர் தன்னுடைய பேச்சு திறமையை காட்டி பேசக்கூடிய கவனம் செலுத்தணும். உனக்கு எதுக்கு பொருளாதாரம், நீ சம்பாதி, நல்லா தும்பப்பூ மாதிரி தொப்பி இதுவும் போட்டுக்கிட்டா. அப்போ அந்த மாதிரி பேசி என்ன செய்கிறாங்க, ஏமாத்துகிறார்கள். ஏமாத்து வலையில் நான் சொன்ன பட்டியல் இருக்கு, ஏகப்பட்ட பட்டியல்கள். இதில் நியூ மேக்ஸ்னு ஒரு கம்பெனி கூட இருக்குது, பிரபலியமாக எல்லாரும் பேசுவாங்க. அந்த கம்பெனியில் வந்து அது மூழ்கி இருக்கு. பல பேருக்கு அந்த கம்பெனியில் அந்த போட்ட தொகை சென்றடையவில்லை. நிறைய பேர் நட்டாத்தில் நிற்கிறாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய கம்பெனிகள். அப்போ இது கம்பெனியும் வச்சுருக்காம பாருங்க, 420 கம்பெனின்னு சொல்லலாம். அப்படி ஏமாத்துறதுக்குன்னு ரூம் போட்டு யோசிப்பான், இப்படி பேசு, யாரெல்லாம் ஃபில்டர் ஆகுறானோ அவனை மடக்கி உள்ளே போடு, யாரெல்லாம் ஃபில்டர் ஆகலையோ அவனை வர கட்டிடு. சாயா காபி பிரியாணிலாம் கொடுப்பான் பேசிட்டு இருக்க, அப்போ தான் சுதி ஏறும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்கள், சரிங்களா? மண் கசைனா பரைசமின்னா, யார் ஒருவன் மோசடி செய்கிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் இல்லை. முறையை கேட்டு வாங்கி கடனை உடனே கொடுங்க, இருக்கப்பட்டவங்க கூட உதவுங்க. அல்லாஹ் உங்களுக்கு இன்னொரு இடத்துல உதவி செய்வான். அதெல்லாம் விட்டு போட்டு ஏன் நீ ரெண்டு பக்கம் அவன் ஏமாத்துறான், இவன் பேரா செய்ய பாருங்க. ஆச்சரியத்தில் ஆச்சரியம், 50 லட்சம் கோடி ரூபா வச்சவொடனே கொடுக்குறான். உனக்கு தான் இருக்குத 10 வருஷம் 20 வருஷத்துக்கு உட்கார்ந்து திங்கிறதுக்கு இருக்க, மேல் கொண்டு பேராசை. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாறாதீர்கள். ஏமாற்றக்கூடியவர்கள் எக்கச்சக்கமாக வருவாங்க, அது தொப்பி அணிந்து வருவாங்க, பல கோலத்திலையும் வருவாங்க என்ற ஒரு எச்சரிக்கைக்கு ஒரு தகவலை கொடுத்துக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகர்தான் அலுவலகம் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு